ஹாய்! இது பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே ஈவினிங் மேல ஷூட் பண்ண வீடியோ தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பூ கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாயிடுச்சு. வீட்டு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா, பூக்கடை இருக்கும். நான் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நானே போய் வாங்கிக்குவேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு தெரியல. அப்புறமா ஜங்ஷன் பக்கமா தான் பையன விட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் பூஜை பண்றதுக்கே. பார்த்தீங்கன்னா 6:30க்குள்ளாரவே வாங்கிட்டும் வந்துட்டான். வந்துட்டு நானுமே பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. என்னன்னு தெரியல. சர்க்கரை பொங்கலுமா வச்சுக்கிட்டு, இந்த வேல்மாறலும், இந்த கந்தசஷ்டி கவசமும் நான் பாராயணம் பண்ணி விட்டுருந்தேன். ரொம்பவே மனசுக்கு பார்த்தீங்கன்னா திருப்தியா இருந்தது. எனக்கு சடனா அப்படி தோணுச்சு, கொஞ்சம் வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்தே எனக்கு பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. டெய்லி பார்த்தீங்கன்னா, மார்னிங்கும் ஈவினிங்கும் நான் வீட்ல போட்டு விட்டுருவேன். இந்த வேல்மாறலும், கந்தசஷ்டி கவசமும் கண்டிப்பா நான் போட்டு விட்டுருவேன். அது எனக்கு மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா, நான் அந்த புக்கு வாங்கி ஒரு தடவ தான் நான் அத பாராயணம் பண்ணேன். எனக்கு திரும்ப அது பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. சரி இனி டெய்லி நம்ம இத கன்டினியூவா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அத பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இது பூஜையெல்லாம் முடிச்ச கையோட கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிருந்த வெசில்ஸ் இருந்தது. அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, வெசில்ஸ் வாஷ் பண்றது கூட கொஞ்சம் சுலபமான வேலையா தாங்க தெரியும். ஆனா, அத எடுத்து ரீஅரேஞ்ச் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கடுப்பான வேலையா தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு அன்னைக்கு நாங்க டிஃபன் எதுவுமே பண்ணிக்கல. கொஞ்சம் சாதம் இருந்தது. அதனால சாதமும், மதியானத்துக்கு வச்சிருந்த சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியலும் இருந்தது. அத நாங்க வச்சு நைட்டே சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டோம். அப்புறமா பசங்க வளர, வளர நம்மளுக்கு வேலைகள் குறையும் அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்னோட பசங்க வளர, வளர ஏதாவது கிச்சன்ல பண்ணி மெர்சியாக்கி விட்டுருதாங்க. வேலைகள் எனக்கு அதிகமா தான் தெரியுது. இவங்க சின்ன பசங்களா இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளோ வேலை வச்சுக்கிட்டது இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏதாவது செஞ்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா, கிச்சன மெர்சியாக்கி விட்டுருதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.